ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளம் வியாபாரி வாழ்ந்தான். சிறந்த சோப்பு தயாரித்து எல்லா அழுக்குகளையும் நீக்கும் ஒரு நல்ல சோப்பை உருவாக்க வேண்டும் என்பது அவன் லட்சிய கனவு. அவன் பல முயற்சிகள் செய்தான். ஆனால் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவன் தயாரிக்கும் சோப்பில் குறைகள் இருந்து கொண்டே இருந்தன. பல முயற்சிகள் செய்து தொடர்ந்து ஏமாற்றம் சந்தித்ததால் தனது பாட்டி வீட்டிற்கு சென்று வரலாம் என்று கிளம்பினான். "என்னடா கண்ணா, சோகமா இருக்க?" என்ற பாட்டியிடம், "நல்ல சோப்பு தயாரிக்க பார்த்தேன். ஆனால் முடியவில்லை பாட்டி. என்ன செய்வது என்று புரியவில்லை" என்றான். அருணை பார்த்து சிரித்துவிட்டு நீர் நிறைந்த பாத்திரத்தை அருணிடம் பாட்டி கொடுத்தார்கள். "உன் கைகள் முழுவதும் எண்ணெயை பூசிக்கொள்" என்றார்கள். அவ்வாறே அருண் கைகள் முழுவதும் எண்ணெயால் பூசிக்கொண்டான். "இப்பொழுது இந்த வெறும் தண்ணீர் வைத்து உன் கைகளை நன்றாக கழுவு" என்றார்கள். அவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த எண்ணெய் அவன் கைகளை விட்டு போகவில்லை. "நீ தயாரித்த சோப்பினால் உன் கையை கழுவிவிடு" என்றார் பாட்டி. அவ்வாறு செய்தவுடன் அருண் கையில் இருந்த எண்ணெய் பசை முழுவதும் நீங்கிவிட்டது. "அருண், ஒன்றை கவனித்தாயா? உன் கையிலுள்ள எண்ணெய் பசை முழுவதையும் உன் சோப்பு எவ்வளவு அழகாக நீக்கியது என்று கவனித்தாயா? எண்ணெயை சுத்தம் செய்ய சோப்பு தேவை. ஆனால் சோப்பு செய்ய தரமான எண்ணெயே தேவை. இது உனக்கு தெரியும் அல்லவா" என்றார். "உன்னுடைய பிரச்சனைக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று யோசிக்கிறாயா அருண்? வாழ்க்கை ஒரு சுழற்சி. எண்ணெயும் சோப்பும் ஒன்று மற்றொன்றின் உதவியால் தான் பயனளிக்கின்றன. அதைப் போலவே போராட்டமும் வெற்றியும் ஒன்றுக்கொன்று இணைந்தவை. நீ போராடும்போது வெற்றி கிடைப்பதில்லை. வெற்றி கிடைக்கும்போது உன் போராட்டம் முடிந்துவிடும். அதை மனதில் வைத்துக்கொண்டு நீ உன் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும்" என்றார்கள். வாழ்க்கையும் இது போலத்தான். நம்மை சோதிக்கும் சிக்கல்களிலேயே நம் வெற்றி தீர்வு ஒளிந்திருக்கிறது. போராட்டம் இல்லாமல் சாதனைகள் கிடையாது. எண்ணெய் இல்லாமல் சோப்பு உருவாகாது. சோப்பு இல்லாமல் எண்ணெயை நீக்க முடியாது. அதுபோல் வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் சவால்களே நம் வளர்ச்சிக்கு நீரூற்றாக அமையும் என்பதை மறந்து விடாதே. சோப்பு தயாரிக்கும் போது ஏற்படும் பிரச்சனைகளை சரியான முறையில் தீர்த்து கொண்டே வந்தால் மிகச்சிறந்த சோப்பை உருவாக்க முடியும் என்பதை புரிந்து கொண்ட அருண் அவ்வாறே மிகச்சிறந்த சோப்பை தயாரித்து விட்டான். இதேபோல் நாமும் நம் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரியான முறையில் எதிர்கொண்டால் நம் வாழ்வும் வெற்றி பெறும் என்பதே உண்மையாகும். இக்கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.